11ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். அறவியல். பாடத்தின் தலைப்பு சிந்துவெளி நாகரிகம். அடுத்தது கற்றல் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மற்றும் ஹரப்பா நாகரிகங்கள் பற்றி அறிதல். சிந்துவெளி நாகரிகத்தின் சமயம் மற்றும் வழிபாட்டு முறையை தெரிந்து கொள்ளுதல். சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையினை அறிந்து கொள்ளுதல். தமிழர் பண்பாட்டு கூறுகள் சிந்துவெளி மக்களால் பின்பற்றப்பட்டுள்ளதை புரிந்து கொள்ளுதல். தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளுதல். அடுத்தது நுழைவு வாயில் பற்றி பார்க்கலாம். தற்கால மனித சமூகம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மிக உயரிய வாழ்க்கை நிலையை அடைந்திருக்கிறது. இச்சமூகம் கடந்து வந்த பல்வேறு காலச் சூழல்களை அறிந்து கொள்ள தொல்லியல் ஆய்வுகள் உதவுகின்றன. அவ்வகையில் சிந்துவெளி பகுதியின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு முடிவுகள் சிந்துவெளி நாகரிகம் பற்றிய செய்திகளை வெளிக்கொணர்ந்தன. இந்நாகரிகம் உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்நாகரிக நகர அமைப்பு, கட்டடக்கலை, சமூகம், சமயம், பொருளாதாரம், வணிகம் ஆகியவற்றில் மக்கள் சிறந்து விளங்கினர் என்பதை பல அகழ்வாய்வு சான்றுகள் வெளிப்படுத்துகின்றன. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். இந்நாகரிகம் சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகம் ஆகும். இது சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்தமையால் சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வாழ்ந்தவர்கள் இந்தியாவின் பழமையான குடிமக்களே என்ற கருத்தொற்றுமை நிலவுகிறது. சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்நகர நாகரிகம் முதலில் 1921 கண்டறியப்பட்டது. பழைய பஞ்சாபின் மான்குமரி மாவட்டத்தில் பாகிஸ்தான், ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 1920 தொல்பொருள் சின்னம் ஹரப்பா எனப்படுவதாகும். 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னத்தை மொகஞ்சதாரோ என்பர். இந்த அகழ்வாய்வினை மேற்கொண்ட தொல்லியலாளர் சர் ஜான் மார்ஷல். இவர் தொல்பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிடுகிறார். இவரின் கூற்றுப்படி இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் காலம் கி. பொ. 3250 முதல் கி. பொ. 2750 வரை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதை பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மேலும் சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் போன்ற இடங்களில் சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்குமிடையே தொடர்பு வெளிப்படுத்துகின்றன. இதன் இருப்பதை மூலம் மிக பழமையான நகர நாகரிகம் தமிழகத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதை தொல்லியலாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். அடுத்தது சான்றுகள் பற்றி பார்க்கலாம். மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள், மட்பாண்டங்கள், நீர் அருந்தும் குவளைகள், மோதிரங்கள், சுடுமண் பொம்மைகள், மணிகள், உலோக வளையல்கள், இரத்தினக்கற்கள் மற்றும் கட்டடச் சிதைவுகள் போன்றவை சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையினை உலகிற்கு அறிவிக்கும் சான்றுகளாக திகழ்கின்றன. அடுத்தது சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் பற்றி பார்க்கலாம். தற்போது தென்கோடி தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடப்பெயர்கள் சிந்துவெளி நாகரிகம் தோன்றி வளர்ந்த பகுதியிலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ்நாட்டின் ஆரணி, கோர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய பாகிஸ்தானிலும் பண்டைய சிந்துவெளி பகுதி வழக்கத்தில் உள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டிலுள்ள ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ளன. திராவிடர்கள் பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான் போன்ற பகுதிகளில் வாழ்ந்தனர் என்பதை இதன் மூலம் அறியலாம். பலுசிஸ்தானில் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. தமிழ் பிராமி,
வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தொடக்ககால தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற வடமேற்கு நிலப்பகுதிகளில் நிலைத்திருப்பது வியப்புக்குரியது. சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்தது குடிமக்கள் பற்றி பார்க்கலாம். திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்நாகரிகத்தை தோற்றுவித்த பெருமக்கள் யார் என்பது இன்னும் திட்டவட்டமாக அறிய முடியவில்லை. இவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது சர் ஜான் மார்ஷல், ஆர். டி. பானர்ஜி, ஈராசு பாதிரியார் போன்றோர்களின் கருத்தாகும். மேலும் சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழியே என்பதும் அவர்களது கருத்தாகும். அடுத்தது திராவிடர்கள் யார் பற்றி பார்க்கலாம். பண்டைய காலத்தில் யவனர்கள், கிரேக்கர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த இந்நாட்டை திரிமிளிகே என்று அழைத்தனர். காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்மா பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார். கங்காதேவி என்பவர் தாம் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பழங்காலந்தொட்டே தமிழ் என்ற சொல்லை பிற மொழியினர் திரமிழா, திரவிடா, திராவிடா என்ற சொற்களால் குறிப்பிட்டு வந்துள்ளனர். சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட பிரித்தானிய தொல்லியல் அறிஞரான சர் மார்டிமர் வீலர், சர் மோர்டிமோ வீலர், அது நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார். இது ஆரியர்கள் வருகைக்கு முன்பாகவே வளர்ந்து உச்சநிலையில் இருந்தது. ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் சுமேரியா, பாபிலோனியா போன்ற நாடுகளுடன் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர். திராவிடர்களே கலை நயத்திற்கும் பண்பட்ட வாழ்க்கைக்கும் பழக்கப்பட்டிருந்தனர். ஆகவே சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்கு முன்பே வளர்ச்சி அடைந்த ஒரு நகர நாகரிகமாக திகழ்ந்தது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்க கால வசிப்பிடம் ஆகும். இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுவேயாகும். அடுத்தது நகர அமைப்பும் கட்டடங்களும் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ளன. இதற்கு பல தூண்களை தாங்கும் மன்றம், பொதுக்கூடம் முதலியவை முக்கிய சான்றுகளாக திகழ்கின்றன. இங்கு வாழ்ந்த மக்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினர். மேலும் இவர்கள் பெரும்பொருள் சேர்த்து மாட மாளிகைகளில் வாழ்ந்தனர். நகரத்தின் தெருக்கள் அகலமாகவும் நேராகவும் சுகாதார வசதி கொண்டனவாகவும் அமைக்கப்பட்டிருந்தன. தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன. பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் 9 அடி முதல் 12 அடி வரை அகலம் கொண்டதாகவும் இருந்தன. பெரிய தெருக்களில் மக்கள் நடந்து செல்லும் நடைபாதையும் இருந்தது. 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்லும் வகையில் பெரிய சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அனைத்து வீடுகளிலும் கிணறுகளும் குளியலறைகளும் இருந்தன. அக்குளியலறைகள் கழிவுநீர் செல்வதற்கு ஏற்ற வகையில் தெருவின் அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. இதை பார்க்கும்போது பாபிலோனிய நகரங்களை விஞ்சிய சிறந்த நகரமைப்பை சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர் என்பதை அறிகிறோம். அடுத்தது கட்டடக்கலை பற்றி பார்க்கலாம். சிந்துவெளியில் ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டு இருந்தன. அவற்றின் உள்ளே மன்னரின் மாளிகைகளும் பெரிய நீராடும் குளங்களும் நெற்களஞ்சியங்களும் மேடான சாலைகளும் இருந்தன. மேற்கு திசையில் மேடான நிலத்தில் கோட்டையும் கிழக்கே குடியிருப்பு பகுதியும் அமைந்திருந்தன. ஒவ்வொரு வீடும் பல அடுக்கு மாடிகளை கொண்டதாக இருந்தது. கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அச்செங்கற்கள் மிகவும் உறுதியாக இருந்தன. கிணற்றுச் சுவர், சாக்கடைச் சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்ப வடிவச் செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுவர்களில் செங்கற்களை இணைப்பதற்கு ஒரு வகையான சாந்தை பயன்படுத்தியுள்ளனர்.
பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய செங்கற்களின் தன்மையும் அளவும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய செங்கற்களோடு ஒத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தது நீச்சல் குளம் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டடங்களில் தலைசிறந்தது பொதுக்குளியல் மொகஞ்சதாரோவில் உள்ள குளமாகும். இக்குளத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றவும் புதிய நீரை உள்ளே கொண்டு வரவும் செங்கற்களால் கட்டப்பட்ட நீர்ப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீல் பிட்டுமின் என்ற பசையால் பூசப்பட்டிருந்தது. மக்கள் குளித்த பின்பு உடையை மாற்றிக்கொள்வதற்கு குளத்தின் மேல் ஓரங்களில் பல அறைகள் இருந்தன. குளத்தைச் சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. நீச்சல் குளத்திற்குள் சென்று வர நுழைவாயில்கள் இருந்தன. நீச்சல் குளத்தின் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. அடுத்தது தானிய களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக வேளாண்மை இருந்தது. இவர்கள் எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருந்தனர். இதற்கு ஹரப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியமே சான்றாகும். இது 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது. இதன் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையவை. இவை 2 வரிசைகளாக கட்டப்பட்டு இருந்தன. இவ்விரண்டு வரிசைகளுக்கிடையே உள்ள தூரம் 23 அடியாகும். இவ்விரு நெடுஞ்சுவர்களுள் ஒவ்வொரு வரிசையிலும் 6 மண்டபங்கள் இருந்தன. ஒவ்வொரு மண்டபத்திலும் 3 பெருஞ்சுவர்கள் எழுப்பப்பட்டன. அதில் 4 அறைகள் இருந்தன. இம்மண்டபத்தின் தரைப்பகுதி மரப்பலகையால் ஆனது. பல அறைகள் கொண்ட இத்தானிய களஞ்சியத்தில் உணவு தானியங்கள் மட்டுமே சேமிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சமுதாய நிலை பற்றி பார்க்கலாம். சிந்துவெளியில் பல்வேறு தொழில் செய்வோர் இருந்தனர். அவர்களுள் கட்டடம் கட்டுவோர், நெசவாளர், சிற்பி, ஓவியர், தட்டார், தச்சர் முதலிய கைவினைஞர்கள் இருந்தனர் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. வீட்டு வேலைக்காரர்கள், கூடை முடைவோர், விவசாயம் செய்வோர், மீன் பிடிப்போர் இங்கு வாழ்ந்துள்ளனர். மேலும் சிந்துவெளி மக்கள் விவசாயம் மற்றும் வாணிகம் செய்து வசதியுடன் வாழ்ந்தனர் என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது பெண்களின் நிலை பற்றி பார்க்கலாம். சிந்துவெளியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட்டனர். இவர்கள் அழகு சாதன பொருள்களை பயன்படுத்தினர். அதற்கு சான்றாக வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள் போன்ற பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன. மேலும் இப்பெண்கள் காதணி, கைவளையல், மோதிரம், காலில் காப்பு, கழுத்தில் அட்டிகை, கழுத்துமணிகள் போன்ற பல அணிகலன்களையும் அணிந்திருந்தனர். இவை அனைத்தும் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மேற்கூறிய அணிகலன்களை தொன்று தொட்டு தமிழக பெண்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை சிந்துவெளி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உள்ள பண்பாட்டு தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. அடுத்தது உணவு வகைகள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் சிறந்த நகர வாழ்க்கையை மேற்கொண்டனர். நகரத்தில் அரசனும் அதிகாரிகளும் பலவகை தொழிலாளர்களும் கலைஞர்களும் வாழ்ந்தனர். கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி வகைகளை மக்கள் உண்டனர். நீர்வளம் மிக்க சிந்துவெளியில் தானிய வகைகளும் பட்டாணி முதலிய பருப்பு வகைகளும் முலாம்பழம் முதலிய பழ வகைகளும் ஆணைக்கேற்ற பருத்தி வகைகளும் பயிராயின. ஆடு, மாடு, பன்றி முதலிய விலங்குகளின் இறைச்சியும் ஆமை, மீன் முதலியனவும் அவர்களுக்கு கிடைத்தன. எஞ்சிய உணவு தானியங்களையும் இறைச்சி வகைகளையும் பதப்படுத்தி வைத்து அவர்கள் உண்டனர். இங்கு கிடைத்துள்ள மாவு அரைக்கும் இயந்திரங்கள் அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி மற்றும் பிற பொருள்களையும் கொண்டு இவர்களின் உணவு வகைகளை நம்மால் அறிய முடிகிறது. இவர்கள் மரப்பலகை, மண்சிப்பி, வெண்கலக்கெண்ணெய் போன்றவற்றை உண்கலங்களாக பயன்படுத்தினர் என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது உடைகள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் பருத்தி, கம்பளி, நார்பட்டு ஆகியவற்றால் ஆன ஆடைகளை அணிந்தனர். மேலாடை, கீழாடை என முழு ஆடைகளையே அணிந்தனர். பருத்தி ஆடைகள் பெரும்பாலும் வண்ணங்களுடனும் பூ வேலைப்பாடுகளுடனும் இருந்தன. கம்பளி ஆடைகள் தடுத்திருந்தன. நார்பட்டாடை உடலோடு ஒட்டி ஒளி ஊடுருவுமாறு இருந்தது. கழுத்து பட்டையுடைய சட்டைகளையும் ஒத்தான் தைத்த சட்டைகளையும் இவர்கள் அணிந்திருந்தனர். ஆண் பெணிருபாலரும் மங்கோலியரைப் போல் தலையில் முண்டாசு கட்டிக் கொண்டனர்.
வட்டுடை அணிந்தவரும் உண்டு. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஆண், பெண் உருவங்களைக் கொண்டே நாம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை அணிகலன்களைப் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது நகர நாகரிகம் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தில் நகர வாழ்க்கையின் பல்வேறு கூறுகள் பொதிந்துள்ளன. ஷில்டே என்ற அறிஞர் நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொதுக்கட்டங்கள், எழுத்துக் குறியீடுகள், கலை வடிவங்கள் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ளார். நகரில் வணிகர்கள் பெருவாரியாக வாழ்ந்தனர். நகரங்களுக்கு இடையேயான உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் சிறப்பாக நடைபெற்றுள்ளன. இந்நகரங்கள் பல தொழில்களின் மையங்களாக இருந்தமையால் ஏற்றுமதிக்கான பொருள்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இங்கு பல நகரங்களில் நகராட்சி முறை பயன்பாட்டில் இருந்தது. இதிலிருந்து மையரசு இருந்திருக்க வேண்டும் என தெளிவாகிறது. மேற்கண்ட சான்றுகளின் அடிப்படையில் சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என்பதும் புலனாகிறது. அடுத்தது பொழுதுபோக்கு பற்றி பார்க்கலாம். மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டுப் பொருள்களில் கோலிகளே அதிகமாக கிடைத்துள்ளன. பகடைக்காய், சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுவது அவர்களுடைய சாதாரண பொழுதுபோக்காகும். சதுரங்க அட்டை மரத்தாலும் சதுரங்க காய்கள் களிமண்ணாலும் செய்யப்பட்டு இருந்தன. சிறுவர்கள் களிமண்ணில் பொம்மைகள் செய்து விளையாடினர். இத்தகைய விளையாட்டுகள் தொன்று தொட்டு தமிழகத்திலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆகவே சிந்துவெளி நாகரிகத்திற்கும் திராவிட நாகரிகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை அறியலாம். மேலும் சிந்துவெளி மக்கள் இசையிலும் ஆர்வம் நாட்டியத்திலும் உடையவர்களாக அதிக இருந்தனர். இவர்கள் காளைச்சண்டை, கோழிச்சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். கோழிச்சண்டை விளையாட்டு தமிழக பண்பாட்டிலிருந்து சிந்துவெளி மக்களின் பண்பாட்டிற்கு பரவியுள்ளதை காணலாம். அடுத்தது மருத்துவம் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் என்ற வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தழைகள் போன்றவை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்ததற்கான ஆதாரங்கள் தமிழகத்தில் இன்றும் கிடைத்துள்ளன. மருத்துவத்திற்கு வேப்பந்தழை பயன்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இறந்த உடலை அடக்கம் செய்தல் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் 3 வகையான வழிமுறைகளை பின்பற்றினர். முதலாவதாக முழு உடலையும் புதைப்பது. இரண்டாவதாக எரிந்த உடலின் எஞ்சிய பாகங்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் சேர்த்து தாழிகளில் வைத்து புதைப்பது. இத்தாழிகள் வீடுகளிலோ வீட்டின் அருகிலோ புதைக்கப்பட்டன. இறுதியாக இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில் பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி வைத்தனர். எஞ்சிய எலும்புகளை மட்டும் எடுத்து பின்னர் மண்தாழிகளில் வைத்து அவற்றுடன் வேறு குடுவைகளில் இறந்தவர் பயன்படுத்திய சில பொருள்களையும் சேர்த்து புதைத்தனர். இறந்த உடலை புதைக்கும்போது அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருள்களை வைத்து புதைப்பதும் வழக்கத்தில் இருந்தது. இப்பழக்கம் தமிழகத்தின் பெரும்பகுதிகளில் வழக்கத்தில் இருந்தது என்பது பல ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தாழிகள் அத்திரப்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருகாம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை போன்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழகத்தின் வடக்கிலும் தக்காணத்தின் தெற்கிலும் இதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இவை தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி மக்களுக்கும் உள்ள தொடர்பினை உறுதி செய்கின்றன. இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. உருண்டை வடிவம் கொண்ட குளோபுலர் ஈமத்தாழிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. இன அடிப்படையிலும் தொழில்நுட்ப அடிப்படையிலும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழக பண்பாட்டிற்கும் இருந்த தொடர்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது பொருளாதார வாழ்க்கை முறை பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றியதால் அங்குள்ள மக்கள் நீர்வழிப் பயணம் மேற்கொண்டுள்நாட்டு, வெளிநாட்டு வணிகத்திலும் ஈடுபட்டனர். இவர்கள் உள்நாட்டில் காஷ்மீர், மைசூர், நீலகிரிமலை, கிழக்கு இந்தியா, மாற்று ஆசியா, மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளில் வணிகம் செய்தனர். மேலும் இவர்கள் சுமேரியா,
எகிப்து போன்ற வெளிநாடுகளிலும் வணிகத்தில் ஈடுபட்டு பொருளீட்டிச் சிறப்பாக வாழ்ந்தனர் என அறிய முடிகிறது. அடுத்தது விவசாயம் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழிலாக வேளாண்மை இருந்தது. இவர்கள் கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறிகள் போன்ற பயிர்களை பயிரிட்டனர். இவர்களுக்கு உணவுப் பொருள்களை சேமித்து வைக்கும் பழக்கமும் இருந்தது. அதற்கு சிறந்த உதாரணமாக தானியக் களஞ்சியம் திகழ்கிறது. அகழ்வாராய்ச்சியின் போது சிதைந்து கிடந்த பல கால்வாய்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதியும் நன்கு திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் நிலத்தை இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் காளிபங்கனில் காணப்படுகின்றன. தீமிலுடன் வேளாண்மைக்கு காளைகள் இருக்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. மேலும் ஒட்டகங்களும் எருமைகளும் வேளாண்மைக்கு பயன்பட்டன. விவசாயத்திற்கு தேவையான நீர் சிந்தாந்தியிலிருந்து பெறப்பட்டது. அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட கலப்பைகளும் அரிவாள்களும் சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் சிறந்து விளங்கினர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்தது வீட்டு விலங்குகள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்களிடையே கால்நடை வளர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அவர்கள் தமது வீடுகளில் பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை, எருது, நாய், பன்றி, ஒட்டகம் போன்ற விலங்குகளை வளர்த்து வந்தனர். இதனால் இவர்களின் பொருளாதாரம் மேம்பட்டது. வீட்டை பாதுகாக்கவும் வேட்டைக்காகவும் நாயை பயன்படுத்தினர். மேலும் பூனை, மான், மயில், வாத்து, கிளி போன்றவற்றையும் வளர்த்தனர். ஆனால் இவர்கள் குதிரையை அறிந்திருந்தார்களா என்பது பற்றி இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. அடுத்தது வேட்டையாடுதல் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் பொழுது போக்குக்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கை தேவைக்காகவும் வேட்டையாடுவதில் ஈடுபட்டனர். அவர்கள் யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை போன்ற விலங்குகளை வேட்டையாடியதாக சான்றுகள் மூலம் அறிகிறோம். மேற்கண்ட விலங்குகளின் உருவங்கள் பொறித்த பல முத்திரைகள் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் விலங்குகளின் தோல், முடி, எலும்பு ஆகியவற்றை விற்று வணிகம் செய்தனர். வேட்டைக்கு கோடரி, ஈட்டி, குத்துவாள், மழோ, தண்டு, கவன், அம்பு, வில் போன்ற கருவிகளை பயன்படுத்தினர். இவை செம்பாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தன. அடுத்தது உலோகங்களும் தாது பொருள்களும் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் தங்கம், பித்தளை, வெள்ளி போன்ற உலோகங்களை பயன்படுத்தினர். பெரும்பாலான உலோகப் பொருள்கள் செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டவை என்பது அகழாய்வின் மூலம் தெரிகிறது. போர்க்கருவிகள் செய்வது இவர்களின் முதன்மை தொழிலாகும். கோடரி, ஈட்டி, வில், அம்பு, கதாயுதம், கவன், கத்தி போன்ற ஆயுதங்களை போரில் பயன்படுத்தினர். ஈட்டி முனை மிக கூர்மையானதாகவும் அகலமானதாகவும் இருந்தது. சில வகையான கத்திகள் இருபக்கமும் நன்கு தீட்டப்பட்டிருந்தன. வீடுகளுக்கு தேவையான பாத்திரங்கள் மண், கற்கள், தந்தம், செம்பு, பித்தளை ஆகியவற்றால் செய்யப்பட்டிருந்தன. ஆனாலும் இவர்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. அடுத்தது வணிகம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் வணிக மையங்களாக இருந்தன. உள்நாட்டு, வெளிநாட்டு வணிகத்திற்கு நிலவழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்தினர். வணிகம் பண்டமாற்று முறையிலேயே நடைபெற்றது. சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர மாட்டுவண்டியை அதிகமாக பயன்படுத்தினர். தென்பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளுடன் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ 3000 தொலைவு வரை பயணம் மேற்கொண்டதாக அறிய முடிகிறது. தரைவழி போக்குவரத்திற்கு எருதுகளே அதிகமாக, ஆனால் நீர்வழி பயன்படுத்தப்பட்டன. போக்குவரத்தும் வழக்கத்திலிருந்தது. அது சிந்து ஆற்றின் வழியே நடைபெற்றது. பண்டைய சிந்துவெளி மக்கள் பொருள்களை கப்பல்களில் ஏற்றிக்கொண்டு பல நாடுகளுடன் வணிகம் செய்தனர். படகு போக்குவரத்தின் மூலம் உள்நாட்டு வணிகம் சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக புரோஸ், காம்பே துறைமுகங்கள் வணிகத்தில் சிறப்புற்று இருந்தன என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது அளவீடுகள் பற்றி பார்க்கலாம்.
சிந்துவெளி மக்கள் வணிகத்தில் ஒரே சீரான எடைக்கற்களையும் அளவீடுகளையும் பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை அறிந்திருந்தனர். நீளத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்தினர். அதற்குச் சான்றாக அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் நீளத்தை அளக்க அடிமுறையானது தொன்று தொட்டு வழக்கத்தில் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. இவர்கள் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர். இதிலிருந்து சிந்துவெளி மக்கள் அளக்க பயன்படுத்திய அளவீட்டு முறைக்கும் தமிழர்கள் பயன்படுத்தும் அளவீட்டு முறைக்கும் தொடர்பு இருப்பதை நாம் அறியலாம். அடுத்தது சமயம் மற்றும் வழிபாடு பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் சமய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் காணப்படும் உருவங்கள், வடிவங்களைக் கொண்டு அவர்களின் சமயத்தை பற்றி அறிய முடிகிறது. இவர்கள் இயற்கை படைப்பாற்றலின் உருவமாக பெண்களை கருதி அவர்களை தெய்வமாக வழிபட்டனர். அடுத்தது தாய் தெய்வ வழிபாடு பற்றி பார்க்கலாம். தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாகும். ஹரப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுவே பிறகு சக்தி வழிபாடாக மாறியது. இன்றும் தமிழகத்தில் பெண்களை தெய்வமாக வழிபடும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. யகா, பார்வதி, காளி போன்ற தெய்வங்கள் தமிழகத்தில் இன்றும் வணங்கப்படுவதை காணலாம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். பண்டைய திராவிட மக்களுள் பெரும் பகுதியினர் தாய் தெய்வ உரிமை, தாய் முறை போன்றவற்றை கடைபிடித்தனர். இவற்றின் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெருவழக்காக இருந்தது என சமூகவியல் அறிஞர்கள் கூறுவர். அடுத்தது பசுபதி வழிபாடு பற்றி பார்க்கலாம். ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையிலுள்ள மகாயோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் 3 முகங்களை கொண்ட கடவுள் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும், அதனைச் சுற்றி யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும், காண்டாமிருகம், எருமை ஆகியவற்றின் உருவங்கள் இடப்புறமாகவும் அமைந்துள்ளன. வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இது சிவனுக்குரிய திருமுகம், 3 முகம், பசுபதி, விலங்குகளின் கடவுள், யோகேசுவரன், யோகிகளின் கடவுள் போன்ற பல்வேறு வடிவங்களை உணர்த்துவதாக இவ்வழிபாடுகள் உள்ளன. அடுத்தது விலங்கு வழிபாடு பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் விலங்குகளை தெய்வமாக வழிபட்டனர். தமிழக பண்பாட்டில் பண்டைய காலம் முதல் இன்று வரை பசு, எருது, புலி, பறவை போன்ற விலங்குகள் சமய சின்னங்களாக இருந்து வருவதைக் காணலாம். இது சிந்துவெளி நாகரிகத்திற்கும் திராவிட பண்பாட்டிற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அடுத்தது நீர் வழிபாடு பற்றி பார்க்கலாம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகர மக்கள் ஆற்றங்கரையின் அருகிலேயே வசித்ததன் காரணமாக நீரை கடவுளாக கருதி வழிபட்டனர். இவர்கள் மொகஞ்சதாரோவில் உள்ள பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுதல் என்ற வழக்கம் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். இங்கு வாயில் சிறு மீன்களை வைத்துள்ள முதலைகள், ஆமை போன்ற உருவங்கள் ஆறுகளுடன் சேர்த்து பொறிக்கப்பட்டுள்ளதை முத்திரைகள் மூலம் காண முடிகிறது. ஆகவே சிந்துவெளி மக்கள் ஆற்று வணக்கம் அல்லது ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது. தமிழகத்தில் வழிபடுவதற்கு முன் நீராடும் வழக்கம் இருப்பதை இன்றும் காணலாம். மேலும் நீர்நிலைகளை தெய்வமாக வணங்குவதும் தமிழர்களிடையே உள்ள பண்பாடாகும். அடுத்தது மர வழிபாடு பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது என்பதை ஹரப்பா, மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வாயிலாக அறியலாம். இவற்றில் அரசமரமே முதன்மையாக உள்ளது. மரத்தடியில் மேடை அமைத்தலும் விழாக்கள் நடத்துதலும் வழக்கமாகும். மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் கருதி வழிபட்டனர். இன்றும் தமிழகத்தின் வழிபாட்டு தலங்களில் வேப்பமரத்தை பெண் கடவுளாகவும் அரசமரத்தை ஆண் கடவுளாகவும் வணங்குவது வழக்கமாக உள்ளது. அடுத்தது சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு பற்றி பார்க்கலாம். சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் சூரியன், பாம்பு உருவங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இவர்கள் சூரியனையும் நெருப்பையும் கடவுளாக கருதி வழிபட்டனர் எனலாம். இன்றும் தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலை அக்னித்தலமாகவும் நெருப்பு சிவனின் வடிவமாகவும் வணங்கப்படுகிறது. மேலும் சிந்துவெளி மக்களிடையே காணப்படும் பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடு போன்றவை தமிழக பண்பாட்டோடு பொருந்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தது கலைகள் பற்றி பார்க்கலாம்.
சிந்துவெளி மக்கள் நுண்கலைகளில் சிறந்து விளங்கினர். இவர்கள் பயன்படுத்திய முத்திரைகளில் காணப்படும் உருவங்கள், பானைகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள், சுடுமண் பொம்மைகள், அணிகலன்கள், வெண்கலத்தாலான நடனப் பெண்ணின் உருவம், யோகி சிற்பம் ஆகியவை சிந்துவெளி மக்களின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் சான்றுகளாக திகழ்கின்றன. அடுத்தது எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக ஒரு வரியும், வலமிருந்து இடமாக மற்றொரு வரியாகவும் எழுதப்பட்டுள்ளன. தமிழகத்தின் கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி ஆகிய இடங்களில் காணப்படும் எழுத்துக்கள் சிந்துவெளியில் உள்ள எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்துக்களாகும். வடபிராமி எழுத்துகளும் தென்பிராமி எழுத்துகளும் சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து வளர்ச்சி பெற்றவையாகும். தென்பிராமி எழுத்துகள் சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துகள் ஆகும். அவற்றின் ஒருமைப்பாட்டை திருநெல்வேலியில் கிடைத்த மட்பாண்டங்கள் மீதுள்ள எழுத்துக்குறிகளையும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகளையும் கொண்டு அறியலாம். சிந்துவெளி எழுத்துக்களைக் கொண்ட மொழி திராவிட மொழி என்பதும் தமிழ் ஒரு தென் திராவிட மொழி என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். அடுத்தது சிந்துவெளி எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிக மக்களின் பேச்சு மொழி எழுத்துக்கள் தொடர்பாக இன்றும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று ஹீராசு பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்றாய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான ழ, ந, ழ, ட, ந ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன. அடுத்தது முத்திரைகள் பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்களின் பண்பாட்டில் மிகச் சிறந்த கலைப்படைப்புகளாக திகழ்வன முத்திரைகளாகும். அகழ்வாராய்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை திமிலுடன் இருக்கும் காளை, எருமை, புலி, காண்டாமிருகம், வெள்ளாடு, யானை போன்ற விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகளாகும். பல முத்திரைகள் எழுத்துக்குறியீடுகளை கொண்டுள்ளன. ஆகவே இவை சிந்துவெளி மக்களின் வரலாற்றை அறிய உதவும் இன்றியமையாத சான்றுகளாக திகழ்கின்றன. அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு குறித்தும் அதற்கான சான்றுகள் குறித்தும் வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே ஒருமித்த கருத்து இல்லை. இது சார்ந்த பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வளவு பெரிய, வளர்ந்த, பண்பட்ட நகர நாகரிகமானது திடீரென அழிந்திருக்க முடியாது. இருந்தாலும் இது பின்வரும் காரணங்களால் அழிந்திருக்கக்கூடும் என கருதுகின்றனர். சிந்துவெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கினால் அழிந்திருக்கலாம். அங்கு கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் பார்த்தால் இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அழிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பாரின் கூற்றுப்படி ஹரப்பா, மொகஞ்சதாரோ ஆகிய இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிகத் தலங்களாக இருந்துள்ளன. இங்கு பொருளாதார தேக்கநிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறியிருக்கலாம். சிந்து நதி தன் போக்கை மாற்றிக் கொண்டதால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் அந்நகரங்களிலிருந்து வெளியேறியிருக்கலாம். மொகஞ்சதரோவில் கிடைத்துள்ள மண்டை ஓடுகளில் காணப்பட்டுள்ள வெட்டுக் காயங்களின் அடிப்படையிலும் பெரும்பான்மையினரின் கருத்துப்படி ஆரியர் படையெடுப்பினால் இந்நாகரிகம் முற்றிலும் அழிந்திருக்கலாம் எனக் கருதுகின்றனர். அடுத்தது இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் கொடை பற்றி பார்க்கலாம். பழைமையும் பெருமையும் வாய்ந்த சிந்துவெளி நாகரிகம் இந்திய பண்பாட்டிற்கு பின்வரும் கொடைகளை வழங்கியுள்ளது. அவையாவன: சிந்துவெளி காலத்தில் தோன்றிய நகரங்களின் வடிவமைப்பு மேம்பட்டதாகவும் மற்ற நகர வடிவமைப்பிற்கு முன்னோடியாகவும் திகழ்ந்துள்ளது. கட்டடக்கலையில் சுத்த செங்கற்கள், சுண்ணாம்பை பயன்படுத்தியதில் முன்னோடிகளாக திகழ்ந்துள்ளனர். நகரம் மாசடைவதைத் தடுக்க சுண்ணாம்பு கால்வாய்கள் நகரின் ஒதுக்குப்புறமாக அமைக்கப்பட்டிருந்தன. தூய்மை மற்றும் சுகாதாரம் நன்கு பராமரிக்கப்பட்டது. கவின்கலைகள் நன்கு ஊக்குவிக்கப்பட்டன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழியே தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் பற்றி பார்க்கலாம்.
ஹரப்பா, ராவி நதியோரம் மேற்கு வங்காளம், தற்போதைய பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ, சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாப், தற்போதைய பாகிஸ்தான். ரூபார், சட்லெஜ் நதியோரம், பஞ்சாப். லோத்தல், சட்லெஜ் நதியோரம், குஜராத். காலிபங்கன், காகர் நதி தென் கரையோரம், இராஜஸ்தான். சாகுந்தாரோ, சரஸ்வதி நதியோரம், இராஜஸ்தான். தோல்வீரா, கபீர் மாவட்டம், குஜராத். கோட்டிஜி, சிந்து மாகாணம். பனவாலி, ஹரியானா. சுர்கோட்டா, குஜராத். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா? பற்றி பார்க்கலாம். அடுத்தது லோத்தல் பற்றி பார்க்கலாம். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல் ஆகும். இவ்விடமானது சிந்துவெளி நாகரிக காலத்திலிருந்த துறைமுகமாகும். இது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும். இத்துறைமுகம் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்தன. அடுத்தது நிறைவுரை பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி பகுதியில் தொல்லியலாளர்கள் பலர் ஆய்வு மேற்கொண்டிருந்த போதிலும் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் மேற்கொண்ட அகழாய்வில்தான் இந்நாகரிகம் பற்றிய முழுமையான தெரிய வந்தன. நாகரிகமே விவரங்கள். இந்நாகரிகம் உலகிற்கு தமிழர்களின் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் உணர முடிகிறது. தற்கால நகர அமைப்பிற்கு இந்நாகரிகம் முன்னோடியாக திகழ்ந்துள்ளது என்பதையும் அறிய முடிகிறது. நீச்சல் குளம், தானியக் களஞ்சியம், பொதுக்கட்டங்கள் ஆகியவற்றின் வாயிலாக சிந்துவெளி மக்கள் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினார்கள் என்பதை அறிய முடிகிறது. மேலும் இவர்கள் பல நாடுகளுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தமை பெருமைக்குரியதாகும். இவர்கள் இறந்த உடல்களை எவ்வாறு அடக்கம் செய்தார்கள் என்பதையும் சான்றுகளுடன் காண முடிகிறது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.